எங்கே வந்துக்கிறோன்னா கொடைக்கானலுக்கு வந்துருக்கோம். கொடைக்கானல் சொன்னோடனே கொடைக்கானல் நினச்சிக்காதீங்க, கொடைக்கானல் மாதிரி இருக்கிற ஒரு பைன் மரக்காடுகளுக்கு வந்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக லீனியராக இருக்குதுன்னு. இங்கே வந்தாலே ஒரு மன அமைதி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் இது சவுக்க மரம் தான் சொல்லுவாங்க, சவுக்க மரம். இது ஒரு 3 வருஷம் பயிர். ஸ்பீடு இருக்குது, செங்கோனியான்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்குது. இது ஸ்பீடு, இது ஸ்பீடு மரம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே இருக்கும். இங்கே சாயந்தர நேரத்தில் உட்காந்திங்கன்னு அழகாக பசங்களோட விளையாட்டு ஜாலியாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே மோட்டர் கொட்டா இருக்குது. அங்கே ஜாலியாக தண்ணி குளிச்சுட்டு வந்து விளாட்லாம். திருப்பி இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அது பேர் போலீஸ்கார் கிணறுன்னு சொல்லுவாங்க. அவங்க சமத்தியாக தண்ணி இருக்கும். அங்கேருந்து மேலேருந்து கீழே குளிச்சா கூட நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். அப்புறம் இது பைன் மரக்காடுகள். பைன் எதுக்கு யூஸ் ஆகுது? இது பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு தான் இது போகுது. இது எங்கே போகுதுன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு போகுது. பேப்பர் கம்பெனி எங்கே இருக்குதுன்னா கரூரில் இருக்குது. அதுதான் டிஎன்பிஎல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிக்கு இது போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பயிர் வச்சதுக்கு முக்கிய காரணம் விவசாயிகள் எல்லா பயிரும் வச்சு நஷ்டமானது. அந்தமாரி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வச்சு சோர்ந்து போய் கடைசியில் இந்த பயிர் வச்சிடலாம்ப்பா, ஏன்னா இது ஒரு 3 வருஷம் பயிர். நடு நம்ம எதுவும் எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ஆனால் 3 வருஷம் கழிச்சு நல்ல விலை விற்கும். இந்த மரம் எல்லாமே நல்ல விலை விற்கும் மக்களே. உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 வருஷம் கன்று. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது 2 வருஷம் கன்று. 3 வருஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தடிம்லாம் இருக்கும். அப்புறம் வியாபாரிகளை நம்ம விலை பேசி நல்ல ஒரு ப்ரைஸில் நல்லா டீட்டெயிலாக முடிச்சுக்கலாம். அதுதான். நன்றி மக்களே.